வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தீவுத்திடல்ல இருக்க 10 ரூபீஸ் ஷாப் பத்தி தாங்க பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச முதல்ல இந்த 10 ரூபாய் கடை அப்படிங்கிறதே தீவுத்திடல்ல தான் நான் பார்த்துருக்கேன். பொங்கல் ஹாலிடேஸ்க்கு காணும் பொங்கல் அன்னைக்கு நான் இங்கே வந்து தீவுத்திடல் வந்து போவேங்க. வருஷம் பொங்கலுக்கு வந்து கவர்மெண்ட்டோட எக்ஸிபிஷன் வந்து நடத்துவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு ஒரு பெரிய விளம்பரமே வச்சுருப்பாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாய் அப்படின்னு பெரிய போர்டு இருக்கும். இந்த கடைக்குள்ளே வந்தால் இல்லாத பொருளே இல்லை. நமக்கு தலைக்கு போடக்கூடிய கிளிப்பு, ரப்பர் பேண்டு, கம்மல், பொட்டுன்னு இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இடத்துக்கு போகிறப்ப ஃபேமிலியோடு தான் போவோம். அப்போ குழந்தைங்களுக்கு தேவையான இந்த விளையாட்டு ஜாமானும் அங்கே இருக்கும். இந்த கடைக்குள்ளே போய் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துருவோம். அதே போல் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது வந்து ஒரு 100 ரூபாய் 150 ரூபான்னு கணக்கு பண்ணி வாங்கிட்டு வருவோம். இப்போல்லாம் இந்த 10 ரூபாய் கடை ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க. எல்லா ஏரியாக்கள்லையும் ஏதாவது ஒரு 10 ரூபாய் கடை இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த ஏரியாக்களில் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு போய் தேவையான பொருட்களை வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் கடையோட பேர் தான் 10 ரூபாய் கடை. ஆனால் கடைக்குள்ளே இருக்க எல்லா பொருட்களும் 10 ரூபாய் கிடையாது. 10 ரூபான்னு இருக்கக்கூடிய பொருளெல்லாம் அப்படியே அந்த பேஸ்கெட்டில் வந்து லைனாக அப்படியே வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே விலை அதிகமாக இருக்கக்கூடிய 15 ரூபாய் 20 ரூபாய் அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த பொருள் மேலேயே மார்க்கரில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் இந்த கடையில் இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள், நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான பொருள்னு ஏகப்பட்ட ஐட்டம் வந்து இங்கே இருக்குங்க. லிஸ்ட்டு போட்டு சொல்லவே முடியாது, அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கடைக்குள்ளே போனாக்கா நம்ம எந்த பொருளையும் வாங்காமல் வெளியே வெறுமனேலாம் வரமாட்டோங்க. கண்டிப்பாக ஒரு 100 ரூபாய் 200 ரூபான்னு எதையாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வருவோம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணலைன்னா இந்த கடைக்குள்ளே என்னதான் இருக்குன்றதுக்காவது பார்க்க போவோம். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி இருக்கிற கடைகள் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏதாவது புதுசாக ஏதாவது பொருள் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டிக்கு வந்து முதுகு சொரியறதுக்காக பயன்படுத்துவாங்க. எங்கள் வீட்லேயுமே இந்த ஸ்டிக்கு இருக்குது. ஆனால் நான் வுட்டில் வந்து வச்சுருக்கேன். வுட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும், சீக்கிரத்தில் உடையாது. பட் இந்த பிளாஸ்டிக் வந்து சீக்கிரத்தில் உடஞ்சிருங்க. இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்கும். அதே போல் தான் இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் நம்ம யூசேஜை பொறுத்து அதோட லைஃப் வந்து வரும்னு நான் சொல்லுவேன். ஒன்ஸ் நம்ம தீவுத்திடலில் இருக்க கடைக்கு போயிட்டோன்னா அப்படியே பக்கத்தில் ஃபுல்லாக கடைகள் தான் இருக்கும். ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் வந்து இருக்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி கடை இருக்குது. இந்த துணி கடையில் வந்து பார்த்திங்கன்னா குர்த்திஸ், நைட்டிஸ்னு நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜஸ்தானி மாடல் ஸ்லிப்பர்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளையல் இருக்குங்க. ஸோ நிறைய ஸ்லிப்பர்ஸ், வளையல், ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. தீவுத்திடலுக்குள்ளே நம்ம வந்தாக்கா ஒரு நாள் பத்தாதுங்க. நடந்து நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு கடைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி கடை இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் வளையல் கடை, செருப்பு கடை, அதுக்கும் பக்கத்தில் மறுபடியும் துணி கடை, இந்த மாதிரி மாற்றி கடைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த வறுக்கடலை, அந்த மாதிரி கடைகள் வச்சுருக்காங்க. இது வந்து டப்பர் வேர்க்குன்னே இருக்கக்கூடிய தனி செக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த கருங்காலி மாலை, பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் கருங்காலியில் செய்யக்கூடிய இந்த கீ செயின்ஸு, இதெல்லாமே கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வாங்கிறதுக்கு இது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருந்தோம். ரொம்பவே அழகாக இருக்குங்க. சாமியோட வேல் மாதிரி, அதுக்கப்புறம் ஓம் போட்டு இந்த மாதிரி டாலர்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. துணி கடைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. ஸோ நிறைய துணி கடைகள், நைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. காட்டன் நைட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு தகுந்த மாதிரி நிறைய நைட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கு, அதாவது நம்ம ட்ரெஸ்ஸில் படக்கூடிய கரையை வந்து நீக்கிற மாதிரி ஒரு லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா துணிக்கு மட்டும் இல்லாமல் தரை, அதுக்கப்புறம் பாத்ரூம், அங்கே இருக்கிற அந்த கரைகளை கூட போக்கிட்டோன்ற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்கலை. என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு வந்து பேக் கேஸ் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு.
இந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு பொருட்கள் இருக்குங்க. ஸோ நம்மளோட தேவைகளை பொறுத்து தான் நம்ம இதெல்லாம் வந்து வாங்கிட்டு நம்ம தான் நடந்து தூக்கிட்டு வரணும். அதுவுமே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நிறைய பொருள் வாங்கிட்டா நம்ம தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நடந்து தூக்கிட்டு வரணும். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் செட்டப். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வு, கபோர்டு, வார்ட்ரோப்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே செட்டப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படியெல்லாம் நம்ம வந்து புதுசாக நம்ம கிச்சன் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் செட்டப் வந்து நம்ம வைக்கலாம், மாடலர் கிச்சனுக்கு வந்து எப்படியெல்லாம் நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் இது. ஸோ இதெல்லாம் கூட இருக்கா தீவுத்திடலில் அப்படிங்கிறதே அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. யாரெல்லாம் வந்து தீவுத்திடல் போயிருக்கீங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தீவுத்திடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நமக்கு ஷாப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் வந்து அங்கே இருக்குது. 1 2ன்னு சொல்ல முடியாது, நிறைய கடைகள் இருக்குது. ஸோ நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் எது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டைம் வந்து ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணலாம். கனிஷ்காவெல்லாம் கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக கேம்ஸ்க்கு தான் வந்து ஃபஸ்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ ஷாப்பிங் வந்து ரொம்பவே பிடிக்குங்க எனக்கு. ஸோ என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே ரொம்பவே நான் வந்து விருப்பப்படுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளோ பென்சில் தான் ரொம்ப பார்த்திங்களா, அதுதாங்க பகலில் கூட வந்து பென்சில் மாதிரி வச்சு இந்த ப்ளோ பண்ணாக்க இந்த மாதிரி கலர் கலராக வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேலலாம் கூட்டமாக இருக்கும். இப்போது ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு பசங்க எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் விட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக தீவுத்திடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அதே போல் தீம் பார்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் போனால் கூட்டம் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு போங்க. அடுத்ததாக ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுவுமே வந்து அங்கே நிறைய வச்சுருந்தாங்க. அடுத்ததாக கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்சு, ஹோம்மேட் சோப்ஸு, அப்புறம் குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய புக்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே 1 by 1 அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். இந்த இடத்துல வந்து டிசைன் ரூலர் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டிசைன் ரூலர் வச்சு நிறைய நம்ம வந்து அழகழகாக பூ டிசைன் மாதிரி நம்ம வந்து போடலாம். ஸோ அதை பார்த்ததும் கனிஷ்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இங்கேருந்து ஒரு டிசைன் ரூலர் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்ததாக நம்ம நோட் புக்ஸில் வந்து ஸ்கெட்ச் பென் வச்சு எழுதுனா உடனே ஒரு கிளாத்தை வச்சு அழைச்சா வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரியான புக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் வந்து சின்ன பசங்க இருக்காங்க, இப்போ தான் வந்து எல்கேஜி யூகேஜி போகிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக கேரளாவோட ஸ்பெஷல் பாலக்காடு இந்த கருப்பட்டி வெல்லமும் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கடைக்கும் பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா துணி கடைகள் தான் அங்கே நிறைய இருக்குது. இப்போ சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா விண்டோ ஷாப்பிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது எங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.